ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ரீனா வந்துட்டு ஹீரோயினை வந்து தள்ளிவிடுறதுக்கு கரெக்டாக வந்துட்டு பாயிண்ட் பண்ணி தள்ளிவிட போவா. கரெக்டாக அந்த நேரத்தை வந்துட்டு ஹீரோ வந்துடுவான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணாமல் மாடிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உடனே வந்துட்டு இல்லை ஜஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டின பில்டிங்கை வந்து நான் ஹீரோயினுக்கு வந்து இங்கேருந்து காட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. இவளோட அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீனா, உனக்கு நான் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கேட்பாலாம். ஹீரோயினை வந்துட்டு தான் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு வா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இன்னொரு 2 டேஸில் வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டுமே ரீனா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படியா செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் இவ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவா. நம்ம எவ்வளோ என்னென்ன பண்ணாலுமே இவ தப்பிச்சு போயிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவம் வரும் ஹீரோயின் மேலே. இவ கோவத்தோட கீழே போவா. கீழே போயிட்டு ஹீரோட பிஏ இருக்கானா, ஆக்சுவலி அவர் வந்து லாயராக இருந்திருப்பான். அவரை கூப்பிட்டு என்ன சொல்வானா, இவன் நிறையா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பா லேண்ட், அது ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் என்ன சொல்லுவானா, சுயம்பு குரூப்புக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக காஸ்ட் வச்சு நான் விற்க போகிறேன், இதை வந்து நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க போது இவன் கேட்பான் என்ன பண்ணுற நீ, அந்த மாதிரி கம்மியாக உள்ள லேண்டை வந்துட்டு நீ அதிக ரேட்டுக்கு விற்றனா சுயம்பு குரூப்பில் தான் லாஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். பரவாயில்ல நான் சொல்கிறது நீ செய்வல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா ரீனா வந்து இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவன் பேர் வந்து டேனுக்கு வந்து ரீனா ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அதனால் என்ன பண்ணுவானா, இவன் என்ன சொன்னாலும் செய்வான். ஆனால் ஹீரோ மேலே வந்துட்டு இவனுக்கு நிறைய பாசம் இருக்குது. பட் இப்போதைக்கு இவ சொல்கிறது தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செய்வான். கொஞ்சம் தங்கி தான் செய்வான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தியை வந்துட்டு அழைச்சிட்டு போவாங்க. சித்தி ஃபேமிலி. சித்தி வந்துட்டு ஏன் நான் இந்த வீட்டில் இருந்தால் என்ன, உங்களோட மிஸ்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வேறு வீட்டுக்கு மாற்றுறீங்களா, உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த மிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் சர்ப்ரைஸாக ஹீரோனோட ஓல்டு வீடு இருக்குல்ல, ஹீரோட அப்பா வீடு, அங்கேயே போய் விட்டுருவாங்க. இதை பார்த்தனுமே சித்திக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். ஏன்னா தான் வாழ்ந்த வீடு, குட்டி பசங்களும் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. பிளாக் மட்டும் இது யார் வீடுனே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவான்னா, பிளாவோட அண்ணன் இருக்கா, நான் என்ன சொல்லுவேன்னா வா பிளா இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அழைச்சிட்டு போவான். எனக்கு இந்த ட்ராமாலே இந்த பையனுக்கு அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து இவனுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குட்டி பையன் நல்லா ப்ளே பண்ணுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு பாப்பா. ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, இந்த வீடு நான் திருப்பி கொடுத்துட்டா, ஆமாம் நீ வந்துட்டு எனக்கு ஒய்ஃபாக மாற போகிற அப்படின்னா இதெல்லாம் உன்னோட ப்ராப்பர்ட்டி தானே, இதெல்லாம் உன் சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து ஹீரோ பேசுவான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இருந்தாலுமே வந்து நம்ம கடனத்தை அடித்து தான் இந்த வீடை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீடு தான் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ரூமெல்லாம் பார்த்து வச்சுருந்துருப்பான். ஸோ மேடு வந்து சொல்லுவாங்க இது வந்து சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீடா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடா, அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சார் எப்போதும் இங்கே தான் வருவார், அடிக்கடி டெய்லி வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவார், அது இல்லாமல் என்னை வந்து பார்த்துக்க சொல்வார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல்குட்டி அவர் வளர்த்தது, இறந்து போனதுக்கப்புறம் அழுதது, எப்போவுமே தனியாக மேல்குட்டிகிட்ட பேசிகிட்டு இருப்பார், அதுவும் உங்களை போய் தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப இதாகிடும். ஹீரோ வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வீட்டில் ஒரு பார்ட்டி, தன்னோட அக்காவோட மாமனார் வீட்டில் தான் ஒரு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டிக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போகிறான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இந்த மினிஸ்டர் வந்து அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு என்ன சுயம்பு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, நான் நியூஸ்லாம் கேள்விப்பட்டேங்கும் போது ஆமாம் நான் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி பார்த்துக்கோங்க, இதுக்கு உங்கள் அப்பா மாதிரி கல்யாணத்தப்போ ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது, அவங்க அப்பா ஏதாச்சும் ஓடிக்கிட்ட போயிடாருன்னு சொல்லிட்டு அவர் எங்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கலாம். ஸோ அதை வந்து சொல்லுவார். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். டக்குன்னு ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டிக்கு பால் வந்திருப்பான், திடா கூப்பிட்டுட்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிக்கு ரீனா, அதுக்கப்புறம் டேன் எல்லாருமே வந்திருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோனோட அக்கா ஒரு கலவார், அவள் என்ன பண்ணுவான்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ காமிப்பா, வீடியோ காட்டுவா, இது என்ன இது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, நிறைய பொண்ணு கூட பழக்கம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துவா. இவ வந்து நல்லாவே வாழ மாட்டேன், இவ்வளோ வந்து ரொம்ப கொடுமைப்பட்டு தான் வச்சுருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, ஆமாம் இந்த பாரு நான் ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆசை தான் தெரியுது சரி, ஆனால் எச் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் அப்பா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுவான். இந்த மாதிரி சித்தியெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், மேரெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவளை வந்து எப்போவுமே வந்து தரக்குறவாக நடத்துவான், அடிப்பான், ஹராஸ்மெண்ட்டாக இருப்பான், எல்லா விஷயமும் செய்வான், இவளை போட்டு பாடாப்படுத்துவானாம். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம் இங்கே பாரு இஷ்டம் தான் எங்கள் கூட இரு, நான் இப்படி தான் பொண்ணுங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை திட்டி விட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து இந்த பார்ட்டியில் இருப்பா, தன்னோட அக்கா எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு அங்கே ரீனா வந்து சொல்லுவாள், இன்னும் உங்கள் அக்கா பார்க்கணும்னு தோணலையா, அவங்க அக்கா அந்த கெஸ்ட் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த ரூமுக்கு போவாள். இவங்க அக்கா அப்ராட்லேருந்து வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இவகிட்ட கான்டாக்டே இருந்திருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அக்கா பார்க்க போகும்போது ரீனா என்ன பண்ணுவான்னா பாலை பார்த்துட்டு இவன் அந்த ரூம் தான் போகிறான், நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து அமுச்சு விட்டுருவா, ஏதோ பிளான் பண்ணிட்டா போல. நெக்ஸ்ட் ஹீரோ வரும்போது இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அந்த ரூமுக்குள்ளே போனால் பின்னாடி பாலும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக ஹீரோயிட்ட வந்து போட்டு கொடுப்பா. உன்னை ஹீரோயின் நினச்சிடுவானா
ஆக்சுவலி ஹீரோயின் வந்து தப்பாக நினைக்க மாட்டான். அந்த பால் ஏதாச்சும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு பயம் வந்துடும். ஹீரோயின் வந்து தான் அக்கா அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த ரூம்குள்ளே போவா. பின்னாடியே பால் என்ன பண்ணுவான்னா ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க போவான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்களா, என்ன நடக்க போது தெரியலையே, இவன் என்னாச்சும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே ஓகேன்னு பேசிட்டு இவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ஹீரோயின் மேலே தான் இருக்கும். சரி எந்த ரூம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கெட்ஸ் ரூமுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா கிளம்பி போவான். இவனுக்கு சந்தேகம் இல்லை, பால் மேலே வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. ஸோ டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அக்கா தான் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு உண்மையிலே அவங்க தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பால் உள்ளார் வருவான். 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ பிளான் சொதப்பிச்சின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. இவன் வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து எல்லா விஷயம் சொல்லுவான். நான் எப்பயோ அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன், இவன் ஃபேமிலி கூட எந்த டச்சும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னான், அதனால தான் உங்ககிட்ட வந்து எந்த டச்சும் வச்சுக்க முடியல, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடு, இப்போ அவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப வந்து கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கான், அது இல்லாமல் நம்ம ஃபேமிலி வந்து பார்க்கவே கூடாதுன்னு கண்டிஷன்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவான். வந்தோன்னு என்ன சொல்கிறேன்னா ஓர் கிளம்பிவான், அம்மா அவனை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் வந்து ஒரு ஆஷா வந்து கூப்பிட்டு போவான். ஹீரோயின் வந்துட்டு பேச வருவா. பட் பேசி விட மாட்டான். ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நான் பழைய வீட்டில் தான்க்கா இருக்கேன், நம்ம வீட்டில் தான் இருக்கேன், நீ எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த அக்கா வந்து சந்தோஷமாக வாழ்வா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகிடுவா. ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் அக்காவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்திருக்கோம், என் கூடவே இருந்தால் மட்டும் தானே தெரியும், நீ என்னோட ஃபியூச்சர் ஃபியான்சின்ட்டு எல்லாத்தையும் நான் உன்னை இன்ட்ரோ பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே பேசுவான். ஹீரோ வந்துட்டு சாரி, இதுக்கப்புறம் நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன் இந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் ஹீரோட வீடு இருக்கும், பக்கத்துலேயே வந்துட்டு ஓனோட வீடு இருக்கும். ஸோ ஓனுக்கு அந்த வீடை தான் கொடுத்துருப்பான். ஓன் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்க போவான். ஓன் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஏதோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. எப்படி, அது மட்டும் எப்படி, என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது என் லைஃப்பில் வந்து கல்யாண பேச்சுக்கே வந்துட்டு இது மீனிங்கே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஹீரோயினை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாலாம். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக தாக்குவா. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியாகவே இருக்கும். ஹீரோ என்ன சொல்வானா, என் லைஃப்பில் கல்யாணம் வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு எப்போ குமாரிக்காவை பார்த்தனோ அன்னிலேருந்து நான் வந்து லவ்வில் விழுந்துட்டேன், ஆனால் நான் உனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன், நீ எப்போவுமே வந்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்கிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறான். என்ன சொல்கிறானா, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனுக்கு வந்துட்டு நிறையா அவள் வந்து ரொம்ப டைமண்ட் நெக்லஸ்லாம் ஆசைப்படுவா. ஸோ நிறைய நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பான், அது இல்லாமல் செக் கொடுத்துருப்பான், அப்புறம் வந்துட்டு நிறைய நகைலாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு நீ ஹாப்பியாக இரு, ஆனால் நான் எப்போவுமே உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், நீ வந்துட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணலாம், ஆனால் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ குமாரிக்கா கூட வந்துட்டு என்றைக்குமே போட்டி போடக்கூடாது, அவகிட்ட வந்து சண்டைலாம் பிடிக்கக்கூடாது, நீ வந்து ஸ்மூத்தாக இருந்துட்டு போ, நான் உனக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுவேன், பட் நம்மளுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி மாதிரி இருக்காது, இப்போதைக்கு ஒரு நல்லா ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவானா. இவெல்லாம் வந்துட்டு இவரை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, இவளுக்கு ஹீரோனா ரொம்ப உயிர் போல. ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு அம்மையே டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அக்கா வந்து வந்து ஓடி வருவா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. பின்னாடியே என்ன பண்ணுவானா, ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு எங்கிட்ட நீ வரேன், நான் அதான் சொல்லியிருக்கேன்னா உனக்கு வந்துட்டு அம்மா ஃபேமிலி அப்பா ஃபேமிலியே கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போ பார்ப்பான். கரெக்டாக வந்து சவுண்டு போட்டுருக்கும் போது வந்துருவா, ஹீரோயின் வந்துருவா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அக்காவையும் இவ்வளோ ஹரஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அக்காவை பிடிப்பா. ஒழுங்கு மாதிரி தான் இங்கே விட்டுட்டு போ, எங்கள் அக்காவை நான் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்துலலாம் பயங்கரமாக அடிச்சு வச்சிருப்பான். இதை பார்த்துமே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இல்லைன்னா போலீஸுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு மிரட்டுவாளா ஹீரோயின். இவன் தான் பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன் தானே. ஸோ அவன் என்ன பண்ணுவானா, நீ என்ன வேணா பண்ணிக்கோடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அடிக்க வருவான். 2 பேருமே சேர்த்து அடிக்க வருவான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ வந்துடுவான். எவ்வளோ திமிரா இருந்தால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வந்து நீ கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையிலே வந்து நல்லா மிதிச்சு விடுவான் காலை வச்சு. இந்த வெக்கமால கேர்ள்ஸ் மேலே வந்து கையை வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பயங்கரமாக திட்டுவான் அவனை பிடிச்சி. இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இருக்குடா உனக்கு இருக்குது, எங்கள் அப்பா மூலியமாக உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸை விட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து நான் ப்ளீஸ் நான் அங்கே போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன், நான் கூடி சீக்கிரம் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த பேர் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா கொடுமை இந்த ஃபேமிலிக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனை தான் கட்டுறாங்க. ஓன் வந்துட்டு கிளப்பில் போய் குடிச்சிட்டு என்னை ஏன் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், ஏன் இந்த குமரிக்காட்ட மட்டும் என்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குது, அவளை மட்டும் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் மேலே போய் விழுவா. அது வேறு யாரும் இல்லை, இந்த சாண்ட் ரவுடி இருக்கானா அவன் மேலே தான் போய் விடுவான்.
விழுந்துட்டு ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லி வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ போய் சொல்லிட்டு இருப்பாள். என்ன பண்ணுவான்னா இவளை அழைச்சிட்டு தன்னோட இடத்துக்கு போயிடுவான். 2 பேருமே இன்டிமேட் ஆகிடுவாங்க. அவளுக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது இவன் இந்த மாதிரி பண்ணிடுவான். கல்லை ஏஞ்சி பார்த்தா வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. டே கலை பையன் என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறது கத்த ஆரம்பிச்சிருவா. எப்படா நீங்கள் வந்த நான் எப்படா உன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. என்னை வந்து ரேப் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது ரேப் பண்ணிட்டானா நீ தான் வாடா வந்துட்டு பியூ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து விழுந்த கொஞ்சம் பொறுமா நீ வந்து சுயம்போட மிஸ்டர்ஸ் தானே சுயம்பு தான் இந்த குமரிக்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நீ பார்க்க ரொம்ப பியூட்டியாக இருக்க பேசாமல் நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிடுவானா. இவனே வந்துட்டு கையை தட்டி விட்டுட்டு நான் செத்தாலும் சாவன் தவிர்த்து நான் சுயம்பு கூட மட்டும் தான் வாழ்வேன் என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்திக்கு வந்துட்டு ஓர் வந்து தெரிஞ்சிருமா. அப்போ வந்துட்டு தான் பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலும் காஸ்ட் பேராசை பிடிச்சி ரொம்ப திமிர் வட்டமாக இருந்தால் நமக்கு லைஃப் இப்படி தான் அமையும்னு சொல்லிட்டு சித்தி வந்து ஆஷா பேசுவாங்க. இதை பார்த்துட்டு என்ன சித்தி இப்படி பேசுகிறீங்கும் போது பரவாயில்ல அவங்க இப்படி பேசிட்டோம் நான் ரொம்ப திமிர் பிடிச்சல தான் இருந்தேன் யார்கிட்டையுமே வந்துட்டு அன்பாகவே பேச மாட்டேன் ரொம்ப ரூடாக தான் இருந்தேன் அதுக்காக தான் கடவுளாக பார்த்து எனக்கு வாழ்க்கை இப்படி அமைச்சிட்டாரு தப்பு தான் தங்கச்சிட்ட சொல்லுவாள் என்றைக்குமே நம்ம அன்பாக நடந்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லைஃப்பும் அமையும் நம்ம என்றைக்குமே சாஃப்ட் நேச்சுரலாக இருக்கணும் நம்ம தப்பு நினச்சோன்னா அதையும் நம்மளுக்கு ரிபெஞ்ச வந்துடும் அப்படின்னா அவளே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாள். சித்திக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஹாப்பி ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தடப்புடலாம் வந்துட்டு எல்லாமே நடந்துட்டுருக்கோம். ஹீரோலாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பான். ஹீரோ பார்க்கணுமே அவனே வந்துட்டு இது எப்படி வைங்க இது அப்படி வைங்க குமரிக்காக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் ரீனாவை தவிர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லைக் பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஜாலியாக எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீனா வந்துட்டு வானை பார்க்க தான் வருவா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் குடிச்சு நாளைக்கு வந்துட்டு சேம்பு கல்யாணம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நேற்று அவன்கிட்ட வேறு இப்படி இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வருவான். வந்து என்ன சொல்வானா உனக்கு வந்துட்டு ஹீரோ வேணும் அப்படின்னா பேசாமல் குமரிக்கா வந்து போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தியே கொடுப்பான். என்ன சொல்கிறடி நான் கொலை பண்ணால் எப்படி அவன் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயப்படுவான். இங்கே பாரு பயப்படாத இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு நீ எப்படியாச்சும் பண்ணிவிடு உனக்கு சேம்பு எப்படியாச்சும் உன் மேலே அன்பு வச்சிருக்காரு உன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஏற்றி விடுவான். இவளை வச்சு இவள் அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்கா. பாவம் பைத்தியத்துக்கு தான் ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கும். அது வந்து பால் கிட்டே இருந்துட்டான். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பென் ட்ரைவ் இருக்கும். அதை போட்டு பார்த்தா பால் என்ன சொல்லுவானா நான் வந்து சூசைட் பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் கிடைக்கல அட்லீஸ்ட் என்னை லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டாச்சு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து அமைச்சிருப்பான். இதை பார்த்து ஹீரோ பயந்துருவா. நான் வந்துட்டு பாலை பார்க்க போகிறேன் சித்தி இந்த மாதிரி சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கான் இந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கான் வீடியோன்னு சொல்லணுமே. இவங்க வந்துட்டு இங்கே பாரு ஹீரோக்கு சொல்லாமல் நீ போவாத நீ இங்கே இரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சித்தி எனக்கு பயமாக இருக்கும் அவன் வச்சு பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுவாளா. சித்தி வந்து இங்கே பாருமா உனக்கு நாளைக்கு கல்யாணம் இப்படிலாம் போவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சித்தி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போவா. இவ இப்படி கிளம்பி போகிறத பார்த்துட்டு சித்திக்கு பயம் வந்துடும். பேசாமல் ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோட மொபைலுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருப்பான் போல். ஸோ ஹீரோ மொபைலில் கரெக்டாக வந்துட்டு ரீனா வந்து அட்டன் பண்ணுவாள். இதெல்லாம் பிளானு எல்லாம் ரீனாவும் பவுலும் சேர்ந்து தான் பிளானு. ஸோ இவள் அட்டன் பண்ணி என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுங்கும் போது இவங்க சொல்லுவாங்களா ஓகே நான் சொல்லிடுறேன் ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்காரு நான் ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவான்னா சொல்ல மாட்டான். அப்படியே மறைச்சிடுறாங்க. இவன் ஏன் சொல்லணும் இவ தானே பிளான் போட்டு வச்சிருக்கா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாலை பார்க்கறதுக்கு அங்கே போவான். இவன் வந்துட்டு ஒரு ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். இவன் வந்து பார்க்க போவாளா அது வந்து தனித்தனியாக ரூம் இருக்கும் போல் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பான். இவன் வந்து பார்க்க போவா என்ன பால் என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பான். பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும். நீ ஏன் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அந்த கன் எடுப்பான். அந்த கன்னை எடுத்தால் அவளுக்கே தெரியும் சும்மா லைட் வெயிட்டாக இருக்கும் சும்மா லைட்டாக இருக்கும் டூப்ளிகேட் பட் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறேன் இது வந்து நான் வர வைக்க ட்ராப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு ஒரு வழி இல்லை நான் தான் சொல்கிறேன்னு நீ எனக்கு வேணும் உன்னை வந்து யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சி இப்படி பெட்டில் தள்ளி விட்டு ரூமை வந்து லாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவான். ஹீரோயின் நினச்சிக்கலாம் நம்மக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க வரான்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒன்று கணத்தில் வைப்பாலாம். உடனே வந்து பால் சொல்கிறான் இங்கே பாரு நான் வந்து அந்தளவுக்கு வந்து மோசமான பையன் கிடையாது உன்னோட விருப்பத்தோட மட்டும் தான் நான் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா சிரிச்சுக்கிட்டே அந்த ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவான். ஹீரோயினா எவ்வளோதான் இதுக்கப்புறம் எப்படி கடை நடக்குது பார்க்கலாம் நீ ஒரு டே ஃபுல்லாக இங்கே கடை கண்டிப்பாக அங்கே சுயம் வந்து அவமானப்படுத்தா நிற்பான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிகிட்டே போயிடுவான். இவாளா பெஞ்சு வச்சு அடிச்சு பார்ப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து டாப்பில் ஓப்பன் பண்ணி வைப்பா. ஒன்றுமே முடியாது கையில் ரத்தமே வந்துடும். அப்படியே நைட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக ஹீரோ வீட்டில் தான் கல்யாணம். ஸோ ஒவ்வொரு விருந்தாளிகளும் வர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் ஹீரோயின் வரல. ஹீரோ வந்து கேட்பாங்க ஹீரோயின் சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்லுவாங்க சித்தி நாங்கள் தான் நேற்று கால் பண்ணி ரீனா கிட்ட சொல்லுமே ரீனா அவங்ககிட்ட சொல்லலையா வந்து பாலை பார்க்க போனால்
பாலை வந்து சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல் அப்படின்ட்டு சொன்னமே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன் அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாமே கோவப்படுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சாணம் வந்திருப்பான். என்ன பொண்ணு இன்னுமே காணும், என்ன பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா, நீனா அந்த பொண்ணை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை அந்த பொண்ணை ஓடி போயிடுச்சு அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹார்ஷாக பேசுவான். இதுக்கிட்டுமே ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். ஹீரோக்கு என்ன பண்ணே தெரியல. அதுவும் அவங்க அம்மாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறான். இவனுக்கு தான் தெரியும்ல ஹீரோட எல்லா செய்தியுமே. ஸோ வந்து இப்படி பேசணுமே ஹீரோக்கு வந்து கோவம் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரீனாட போயிட்டு என்ன தான் ஆச்சு, உனக்கு இது கால் பண்ணாங்களே போது ஆமாம் நேற்று சரியான பிஸியில் அது நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழுப்பிடுவான். ஹீரோவாக டென்ஷன் ஆகிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே அவள் வரா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் எங்கே போனா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த அவங்க அம்மாவோட கம்பேர் பண்ணிலாம் சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும். சரி பேசாமல் வந்து இந்த கல்யாணத்தை வந்து கால் ஆஃப் பண்ணிடலாம், போய் அவங்ககிட்ட போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவான். எல்லாரும் இருப்பாங்க. இல்லை இந்த கல்யாணம் வந்துட்டு ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுவான். வந்தோடனே ஹீரோக்கு வந்து லைட்டாக ஹாப்பி ஆகிடும். பட் இருந்தாலுமே அந்த இடத்த சமாளிக்கிறதுக்காக சந்தோஷமாக இருப்பான். எப்போவுமே இந்த குமாரிக்காக்கு தான் வேலை, நான் வந்து ப்ராங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வா குமாரிக்கா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுவான். அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். முக்கியமாக வந்து ரீனாக்கு எப்படி இவன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடக்கும், ஹாப்பியாக நடக்கும். நம்ம ஹீரோ ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. அவன் செம்மையான கவனில் இருப்பான். அது கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வருவாங்களா, அப்போ பால் கால் பண்ணி இந்த சேனை பேசுவான். எப்படி அவளை நீ பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன், அவள் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃபுட் கொடுக்கலான்னு ரூம்குள்ளே வந்து அவள் என்னை அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை அடிச்சுட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே ஃபஸ்ட் நைட்டு. ஸோ ரூம்குள்ளே ஹீரோயின் இருப்பாள். அவள் ரொம்ப கில்ட்டியாக இருப்பாள், ஏன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோ உள்ளார வருவான். ஆனால் கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே வரமாட்டான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வருவான். வந்து என்ன சொல்லுவானா, ஏன் குமாரிக்கு அப்படி இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் நான் ஹர்ட் பண்ணுறதும் என்னை வந்துட்டு ஏமாத்துறதும் இதுதான் உனக்கு வேலையா, நான் உனக்கு என்ன தான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டானா, தான் அம்மாவை பற்றி கம்பேர் பண்ணி பேசியிருப்பான். அந்த சேனை ரொம்ப கஷ்டமாயிடும். நான் உனக்கு வந்துட்டு என்ன பாவம் செஞ்சேன், நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு என் லவ் புரியவே இல்லையா அப்படிங்கும் போது, இல்லை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரேன், என்னை பேச விடுங்க. இந்த மாதிரி பால் வந்து பென் ட்ரைவில் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தான், நான் என்ன பண்ணே தெரியல, நான் பயந்து அந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போன, நீ அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோன்னா நானாச்சும் வந்திருப்பேன் கூட, இல்லைனா அட்லீஸ்ட் என்னையாச்சும் போக சொல்லணும், இன்னைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம், எப்படி நீ கிளம்பி போனேன் பாரு, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, அவன் தான் இந்த மாதிரி திட்டுத்தரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு ஏமா நம்பிக்கையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஹீரோயின் மேலே தப்பு, ஏன்னா நாளைக்கு கல்யாணம், பாலை பக்கம் டக்குன்னு முடிவிட்டு அட்லீஸ்ட் ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணாலே ஹீரோ ஒன்று போயிருப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு கிங் அமுச்சு விட்ருப்பான். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், இல்லைனா இவங்களை எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. இவ தனியாக போனது வந்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், போதும், என் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, நான் வந்து எல்லார்ட்டையும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இவ தான் என்னோட ஃபியான்சி சொன்னனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது அவங்க அம்மா கூட கம்பேர் பண்ணி சான் பேசிட்டு போயிட்டானே, ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குது, நம்ம ஒரு லைஃப் ஒரு குடும்பம் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது ஏன் நடக்கவே மாட்டேங்குது, இந்த குமாரி கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடும். பின்னாடி ஹேக் பண்ணிட்டு நான் அவங்களை ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருக்கும் போது அவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிடுவான். திரும்பி நான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியா, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து இந்த நிமிஷம் வரையும் நீ ஒரு வாட்டி கூட என்னை புரிஞ்சிக்கவே இல்லைடி, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த நிமிஷத்துலேயே ஓன் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்டர்ஸ் மட்டும்தான், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ ஜஸ்ட் இங்கே ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின்கிட்ட வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தப்பானதுக்கு வரும். ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஆனால் ஹீரோ விட மாட்டாங்க. ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பானா. இவ காலைல சாப்பிட்ருக்க மாட்டா, நேற்று நைட்டுமே அந்த ரூமில் கடந்திருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாளா. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுறதுனால டக்குனு இவளுக்கு மயக்கமே வந்துடும். ஹீரோ என்னாச்சு குமாரிக்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவான். அவள் வந்து அப்படியே மயங்கிடுவா. வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் என்ன பண்ணுவான்னா, அவளை அங்கேயே போட்டுட்டு டக்குன்னு ஓனோட ரூமுக்கு வந்து தட்டுவான். ஓன் வந்துட்டு யார் இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது, நான் தான் ஒன் கதவை தரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து ரூமை திறந்துருவான். திறந்துட்டு ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருப்பாள். ஆக்சுவலி அந்த சான் கூட வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாள். அதுதான் என்ன உளர், எனக்கு நைட் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்போ எடுத்துப்பாங்க ஓனோட பெட்டில். உடனே வந்து கேட்பா, என்ன நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கிறீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா படு, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த பக்கம் திரும்பி வந்து படுப்பான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் வந்துட்டு படி பம்பிக்கிட்டே என்ன பண்ணுவானா, பக்கத்தில் படுத்திருப்பான். ஆனால் அவன் சைடு படுத்திருப்பான். ஆனால் வந்து இவன் தூக்கமே வருதா, நீ முழிச்சிக்கிட்டே வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பான். ஸோ இதை வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.